இந்த குருக்கள் மடம் படுகொலை சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் 2 நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். ஹக்கீம் பேசியதற்கு பின்னர் பல தமிழ் தேசிய வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். இந்த குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீம் என்னத்துக்கு இப்ப பேசுகின்றார் என்று. ஹக்கீம் எப்ப பேசினாலும் அப்ப பேசியிருந்தாலும் இங்க பிரதானமான விடயம் இந்த குருக்கள் மடத்தில் 170க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த புதைக்கப்பட்டவர்களோட லிஸ்ட், இறந்தவர்களின் லிஸ்ட் இங்கு பாதிக்கப்பட்டவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதில் 72 பேர் பேர் இருக்குது. சரியா? அப்போ இப்போ நாங்கள் கூறிக்கொள்கிற என்ன விடயம்ண்டா, இப்போ நீங்கள் செம்மணியில் புதகுழி தோண்டப்படுகிறது. இப்போ துணுக்காய் தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம், அங்கு தோண்டப்பட வேண்டும் என்று. அதே போன்று இந்த குருக்கள் மடத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இது தொடர்பான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் மட்டக்களப்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கொன்றும் இருப்பதாக அறிய கிடைக்குது எங்களுக்கு. இந்த இடம் தோண்டுவதற்கான இந்த மக்களை கொன்று புதைத்ததாக கருதப்படுற இடத்துல அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததாகவும் பின்னர் அது சில காரணங்களால் சரியான அந்த இடத்தை ஸ்பாட் பண்ண முடியாமல் அந்த சரியான இடம் குறித்த முரண்பாடுகள் இருந்ததால் அந்த அகழ்வு பணிகள் பின்னர் தள்ளி போடப்பட்டதாகவும் அறிக்கைகள் இருக்குது. இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அறிக்கைகள் இருக்குது. யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களோட அறிக்கைகள் இருக்குது. சம்பந்தப்பட்டவர்கள் இந்த படுகொலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்கண்ட சாட்சிகளாக அந்த நேரத்தில் அந்த புலிகளால் கடத்தப்படும் பொழுது தப்பியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த அறிக்கைகள், இந்த தப்பியவர்கள், இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆவணங்களை, இந்த அறிக்கைகளை, இதுகளை ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும். செம்மணி போன்று குருக்கள் மடமும் தோண்டப்பட வேணும். இங்கு பாதிக்கப்பட்ட அநீதிக்குட்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த குற்ற பின்னணியில் இருக்கின்ற விடுதலை புலிகளின் இந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுதும் உயிர் வாழ்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, புனர்வாழ்வு பெற்று வந்திருந்தாலும் சரி, இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அப்போ இந்த மெட்டது இன்னொன்று, குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீமேன் இப்போ பேசுகிறார் என்று சில வாதங்களை முன்வைக்கிறார்கள். சரி, யார் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார்கள், தமிழ்ல என்ன இந்த புலிகளை நியாயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும். அப்போ திருப்பி நாங்களும் கேட்கலாம், இப்போ ஒரு அநீதி ஒன்று இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை எப்போ கேட்கறதுன்றதை யார் முடிவு செய்கிறது? நீங்களா முடிவு செய்கிறது? அவன் தனக்கு எப்போ தோதான நேரம் என்று கருதுகிறானோ அப்போ அவன் கேட்பான். சரியா? நீங்க சொல்லல அது எப்ப கேட்கணும் ஏண்டா? அப்ப நீங்க நல்லாச்சு. இப்ப செம்மணி தொடர்பாக 98ஆம் ஆண்டு சோமரட்ன ராஜபக்சோட வாக்குமூலம் இருக்குது. அப்ப நீங்க 98ஆம் ஆண்டு அதை தோண்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்லாட்சி காலத்துல இந்த செம்மணில வந்து அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்த முக்காவாசி தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் ரணில்ட மடியில தான் இருந்தீங்க. அப்ப ரணில்ட கேட்டு தோண்டி இருக்கலாம். அப்பேன் தோண்டல, நீங்க 2025 தோன்றீங்க. ரெண்டு நாங்களும் திருப்பி கேட்கலாம் தானே? அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கும் தானே? பாதிக்கப்பட்டவன் தனக்கு எப்ப பாதுகாப்பான சூழல் என்று கருதுகின்றானோ அப்ப அவன் கேட்கலாம். நீங்க 2009க்கு முன்னுக்கு ஏன் நீங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளவத்தையில் நடத்தையில் சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றா 2009க்கு முன்னுக்கு உங்களுக்கு அங்க பாதுகாப்பாக அதை நடத்தக்கூடிய சூழல் இருக்கல். அது மாதிரி தான் எங்களுக்கும் அப்ப பாதுகாப்பான சூழல் இருக்கல். விடுதலை புலிகள் புலிகள் பாசிச புலிகள் காலத்தில் மூச்சு விடையலாது, நிக்கலாது, எழும்பேலாது, படுக்கையலாது, பேசலாது, இப்படித்தான் காலகட்டம் இருந்தது. சகல ஜனநாயக முறைகளும் துப்பாக்கி முனையில் அடக்கப்பட்டிருந்தது. அப்ப மக்களுக்கு அதை குறித்து என்னன்னு பேசல.
அதுக்கு பிறகு யுத்தம் முடிந்த பிறகும் சரியான ஒரு 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 சூழல் ஒன்று வரணும் அதை பேசுறதுக்கு அவர்களுக்கு சரியா. அந்த இங்க ஹக்கீம் எப்ப அதை பேசினார், ஹக்கீமேன் அப்ப பேசலன்றதல்ல விடயம். இந்த குருக்கள் மடத்தில் படுகொலை செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் பெண்கள் சிறுவர்கள் உள்ளடங்கலாகும் சரியா. இதுல பாருங்க 25 பெண்கள் சரியா சிறுவர்கள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடத்தப்பட்டு. அப்ப இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும். அப்பாவி மக்கள், நிராயுதபாணியான மக்கள், எந்தவித ஆயுதங்களும் தூக்காத மக்கள், இவர்களை கொள்கிறதுக்கு அதிகாரம் வழங்கியது யார்? இவர்களுக்கு, புலிகளுக்கு சரியா. அப்ப இந்த செம்மணி தோண்டப்படக்குள்ள சமகாலத்தில் இப்போ ஒரு விஷயம் வெளியில வரக்குள்ள அதே மாதிரியான குற்றங்கள் தொடர்பாக வேறு சமூகங்கள் வேறு இடங்களில் பேசப்படக்குள்ள அதுக்கும் காது கொடுத்து அதையும் கேட்டு அதையும் செய்யத்தான் வேணும். நீதி என்ன சொல்றது, செலக்டிவ் ஜஸ்டிஸ் இஸ் a form of injustice என்று சொல்றது. சில தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு சாதகமான நீங்க உங்களுக்கு சாதகமாக கருதுற விடயங்களுக்கு மட்டும் நீதி கோர்றதும் ஏனைய உங்களோட தரப்புல செய்த கொலைகளை மறைக்கிறதும் நியாயமானதாக நாங்க கருதல். அதே மாதிரி காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை சரியா 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி காத்தான்குடியில 2 பள்ளிவாசல்கள், மியர் ஜும்மா மொஸ்க் காத்தான்குடி, ஹுசைனியா மொஸ்க் காத்தான்குடி, இந்த 2லையும் ராவு ஒன் த ஸ்பாட் 103 பேரை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 140க்கு மேற்பட்டோர் காயப்பட்டார்கள். 300க்கு மேல மக்கள் இஷாக் தொழுகை இரவு நேர தொழுகையில் இருந்த மக்களை பின்னால போய் கோலைகள் மாதிரி சுட்டு கொன்றீர்கள். 103 பேர் அந்த இடத்துல இறந்தார்கள். பின்னர் 21 பேர் இறந்தார்கள். மொத்தமாக 147 பேர் இந்த பிபிசியோட அறிக்கையின்படி. சிறுவர்கள் 30 பேர், 25 குழந்தைகள் சரியா சிறுவர்கள், பெண்கள் பெண்கள் இல்ல 25 சிறுவர்கள் இருக்கிறார்கள். 30 பேர் கொண்ட புலிகள் ஆயுததாரிகள் இந்த கோர வெறியாட்டத்தை நடத்தினார்கள். இது பிபிசியோட அறிக்கை. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சாதாரணமாக யுத்தங்கள்ல நிராயுதபாணிகள் பலவீனமான சாமானிய மக்கள் போய் தஞ்சமடைகிற இடங்கள் தான் பாடசாலைகள், வணக்கஸ்தலங்கள், இந்த மாதிரி இடங்கள், ஆஸ்பத்திரிகள். இந்த மாதிரி இடங்களை எந்த விதமான யுத்தங்கள்லையும் தாக்குறது யுத்த குற்றமாக கருதப்பட்டிருக்கு சரியா. அப்ப நீங்க முள்ளிவாய்க்காலில் ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள், மாத்தளன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள், நவாலியில இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா. அப்ப அதை விட கொடூரமான ஒரு கொலையைத்தான் நீங்கள் நிக்கிற தரப்பான நீங்க நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள். தொழுகையில இருந்தவனை பின்னால போய் கொள்ளலாமா? எங்கேயாவது சொல்லுங்க. ஏதாவது ஒரு நாட்டு ராணுவம், ஒரு இலங்கை ராணுவம் ஒரு ஒரு வணக்கஸ்தலத்துக்குள்ள புகுந்து கும்பிட்டு கொண்டிருந்தாக்களை சுட்டார்கள் என்று சொல்லுங்க பாப்பா. நாங்க இப்ப ராணுவத்தையோ இந்த தரப்பையோ நாங்கள் நியாயப்படுத்த வரல. அவர்கள் செய்த குற்றங்கள், அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும். அவ்வாறு எவ்வளவோ நடந்து கொண்டும் இருக்கு. ஆனா இங்க புலிகள் செய்த குற்றங்களுக்கு எங்க தண்டனைகள் நடக்குது? நீங்க செய்யவே இல்லை என்று தான் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆகவேதான் இவை எல்லாம் மீண்டும் தோண்டப்பட வேண்டும். இதே மாதிரி பிறகு நீங்க என்ன செய்து ஏறாவூர்ல போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 கிராமங்கள் சரியா 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி ராவு நள்ளிரவில் இருந்து அதிகாலை வரைக்கும் வெட்டியும் சுட்டும் கொண்டீர்கள். 115 ஆண்கள், 27 பெண்கள், 31 சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளடங்கலாம் வைத்த கிழிச்சு பிறக்காத பிள்ளைய கூட வெளியில எடுத்து கொலை செய்திருக்கிறீர்கள். இது நாங்க சொல்லல, இந்த அறிக்கைகள் சொல்லுது. இது பிபிசி அறிக்கை சரியா. இது மாதிரி பல அறிக்கைகள் இருக்குது. On the evening 11th August 1990, about 30 or 40 LTT militants split up to 3 groups in 5 villages in Eravur. They broke into homes of Muslim of Eravur, dragged them into the street and then murdered them. சரியா 5 குழுக்களாக 40 பேர் கொண்ட ஆயுததாரிகள் விடுதலை புலிகள் 5 கிராமங்களுக்குள்ள குழுக்களாக பிரிஞ்சு போய் அங்க இருக்கிற முஸ்லிம் மக்களை இழுத்து கொண்டு ரோட்ல வச்சு வெட்டியும் சுட்டும் கொலை செய்தீர்கள் சரியா. On one case, the LTT militant slit a pregnant Muslim woman's stomach and then stabbed the unborn baby. ஒரு கர்ப்பிணி பெண்ணிட வயிற்ற கிழிச்சு அதுல இருந்த பிள்ளை எடுத்து வெட்டி சாக்கொண்டிருக்கிறீங்க சரியா. According to the breakdown of Muslim fatalities was follows: 150 men, 27 women and 31 children. 117 ஆண்கள், 27 பெண்கள், 31 சிறுவர்கள். இது நீங்க ஏறாவூர்ல செஞ்ச வெறியாட்டம். இந்த மக்கள் ஆயுதம் தூக்கியவர்களா? இவர்கள்
இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், பிறக்காத குழந்தைகள் என்ன பாவம் உங்களுக்கு செஞ்சது. அதே மாதிரி இது அக்பர்புரம் அகமத்புரம் என்று புலனர்வையில் நீங்கள் செய்த வெறியாட்டம் 1992ஆம் ஆண்டு. இது அக்டோபர் 15 அக்பர்புரம் அகமத்புரம் படுகொலைகளில் சுமார் 187 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கோர கொலைகளில் 1.5 வயது குழந்தை தொடக்கம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் என பல அப்பாவி உயிர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுப்பப்பட்டு வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டார்கள். சரியா? இது பிறகு நீங்க 1990ஆம் ஆண்டு வடமாகாணத்தில் இருந்தே வவுனியாவில் மக்கள், இஸ்லாமிய மக்கள், சிங்கள மக்கள் இணைந்து வாழ்வதால் வவுனியாக்கள் உங்களுக்கு இந்த வெறியாட்டம் ஆட முடியல. ஏனைய 4 மாவட்டங்களான கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வடமாகாணத்தில் இருந்து நீங்க சுமார் 2 மணத்தியாலத்துக்குள்ள 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலங்காலமாக தமிழ் பேசும் மக்களாக தமிழர்களுடன் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த முஸ்லிம் சகோதரர்கள் ஒரே நாளில் 200 ரூபா காசு தவிர அவர்களுடைய சகல பொருட்களையும் கொள்ளையடித்து விரட்டி அடித்தீர்கள். சரி, அப்ப இதுக்கெல்லாம் யார் தண்டனைதாரது? இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படலை? இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும். இப்ப இந்த காரணங்களை இந்த விஷயங்களை நாங்க சொன்னோன்னு நீங்க இப்ப என்ன செய்யணும்? தூக்கி பிடிச்சு கொண்டு வருவினோம். முஸ்லீம்கள் ஊர்காவல் படையோடு சேர்ந்து அங்க வட்டி கொண்டார்கள், இங்க வட்டி கொண்டார்கள், சத்துரு கொண்டான்ல கொண்டார்கள், இங்க கொண்டார்கள் என்றா நீ கொன்றவனை போய் கேளாத. சரியா? எவன் கொன்றானோ அவனை போய் அவனோட சண்டை போடு. உனக்கு அரசோட தான் அரசு அடக்குமுறையோட போராட்டம் இருக்குன்னா நீ அரசு அடக்குமுறையோட அரசாங்கத்தோட முண்டவன். உன்னை எவன் கொண்டானோ அவனோட தான் நீ போய் சண்டைத்தனம் செய்யும். சாதாரண அப்பாவிகள், இந்த குழந்தைகள் என்ன செய்து, இந்த பெண்கள் என்ன செய்தார்கள், இந்த ஆயுதம் எடுக்காத நிராயுதபாணிகள் என்ன செய்தார்கள்? நீ அவர்களை கொல்றதுக்கு உன்னுடைய நியாயம் என்ன? சரியா? இந்த நாங்க பாதிக்கப்பட்டவனாக எங்களுக்கு நிகழ்ந்த இழப்பை பேசக்குள்ள உடனே ராணுவம் செஞ்சது, ஊர்காவல் படுது, அதையெல்லாம் நீ போய் அவன்கிட்ட கேள். நாங்க ராணுவம் இல்லையே, நாங்க ராணுவத்தில் அங்கம் வகிக்கலையே, எங்கட வீட்டில் எவரும் ராணுவத்தில் இருக்கலையே, நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கலையே. அதால எங்கள்கிட்ட நீ இந்த நியாயம் பேசாது. இது ரெண்டையும் ஒரே தராசில இது வைக்க முடியாது. நீ கொடூர பாசிச கொலையாளி. உன்னுடைய கொலைகளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும். ஏற்றுக்கொள்ளலை என்றால் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த புலி வாளுகள், உலகளாவிய ரீதியில் இருக்கிற வாளுகளில் மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொளர பிடிச்சு கொண்டாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும். அதுக்கான காலம் வந்திருக்கு. அதே மாதிரி புலிகளால் பாதிக்கப்பட்ட சகல பேரையும் நாங்கள், இஸ்லாமிய சகோதரர்களை, தமிழர்களை, ஏனைய இயக்கங்களில் இருந்த இளைஞர்களை, அவர்களுடைய உறவினர்களை, இந்த மாதிரி எண்ணுக்கணக்கு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அழைப்பு விடுக்கிறோம். எங்களுடன் வாருங்கள். இந்த போராட்டம் இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் தான் உண்மையிலே நியாயமான போராட்டம். இப்ப அங்கால நிக்கிற போராட்டம் இருக்குதான், இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு போய் போராடுறார்கள். அங்க வேண்டிய அளவுக்கு ஆக்கள் இருக்குது, அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிதி பலம் இருக்குது, வேண்டிய அளவுக்கு சர்வதேச ஆணையாளரே அங்கதான் வந்துட்டு போறார், இங்க வந்துட்டு போகல. அப்ப இங்க உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டது யாருக்கு? உண்மையிலேயே குரல் இல்லாதவன் யார்? நாங்கள் தான். ஒரு இளைஞன் EPRLFல இருந்தவன் எனக்கு போன் அடிச்சு சொல்றான், தன்னை தேடி வந்து, தன்னுடைய தான் இல்லாத கட்டத்தில் 2-3 தரம் தேடி வந்து, அவர் இல்லாத கட்டத்தில் அவருடைய கர்ப்பிணி பெண்ணை மூலா சந்தியில வச்சு சுட்டுட்டு, கர்ப்பிணி மனைவிய பிள்ளையோட 6 மாச குழந்தையோட வயிற்றுல குழந்தை மூளாய் சந்தியில வச்சுட்டு சுட்டுட்டு போறாங்க. அவன் அழுது சொல்றான், எனக்கும் சேர்த்து நீ குரல் கூட. இன்னொருத்தன் துணுக்காயில இருந்து தப்பி வந்தவன் இருக்கிறான், அவனோட சேர்த்து 2 சகோதரர்களை கொண்டு போய் துணுக்காயில வைத்து அடித்தே கொலை செய்தார்கள். ரச்சிக்கடை என்று சொல்றது அந்த துணுக்காய் வதை முகாம அங்க வச்சு கொலை செய்தார்கள். இவர்கள் 3 பேரையும் பிடிச்சு கொண்டு போனதால அந்த இளைஞன் தகப்பன் இன்னொரு பிள்ளைக்கு நஞ்சு கொடுத்து தானும் தூக்குல தொங்கி இறந்து போனார். அந்த இளைஞன் இன்னும் அவன் இன்றைக்கு வயசானவனா, இன்றைக்கு அவனுடைய கிட்னி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு கூலி வேலை செஞ்சு கொண்டு இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் எடுத்து எங்களுக்கு சொல்றான், என்ன இதை நான் எங்க போய் கதைக்கிறேன்? சரியா? இவ்வாறு ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களோட ஓலம் ஒருத்தன் போன் எடுத்து ஒரு ஆள் போன் எடுத்து சொல்லிச்சது, நீங்க எங்களோட வீட்டில எல்லாம் கொல்லப்பட்ட ஆக்கள் ஆத்மாக்களின் குரலாகத்தான் உங்களோட குரலை காண்றோம். ஆகவே இங்க உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டவன் யார் என்று பார்த்தா இந்த பாசிச புலிகளால ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் கொலைகளுக்கும் உட்படுத்தவன். அரசு செய்த கொலைகளுக்கு எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்குது. எங்களால போராடி, எங்களால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிடும், எங்களால் நீதிமன்றத்துக்கு போயிடும். இன்றைக்கு எவ்வளவு பேர் அது மாதிரி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்.
சரியா? ஆனா இவங்க செய்த கொலைகளுக்கு எங்களால் எங்க போகலும். அப்ப நீங்க கேட்பீங்க, எங்க இப்பதான் புலிகள் ஏன் இல்லை 12,500 பேர் புனர்வாழ்வு பெற்றவர்கள் யார்? அவர்கள சரி கொஞ்சம் பேர் நாங்க சொல்லுமே வலுக்கட்டாயமா பிடிக்கப்பட்டவர்கள் இப்ப ராணுவத்தோட வேலை செய்கிற எங்கட நண்பர்களும் இருக்கிறார்கள். அதுக்குள்ள முன்னாள் புலிகள் நிறைய பேர் எங்கட நண்பர்கள் இருக்கிறார்கள். சரியா? அவையில விடுவோம். இந்த தளபதிகள் என்று சொன்னாக்கள் என்ன செஞ்சவின? அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தான். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காகத்தான் இந்த புனர்வாழ்வும் இதுவும் கொடுக்கப்பட்டது. சரியா? இவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி இது ஐக்கிய நாடுகள் சபையிட பெனல் ரிப்போர்ட், பான் கி மூன் 3 பேரை கொண்ட குழுவால கடைசியில் வெளியிட்ட பெனல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட 1500க்கும் 4000க்கும் இடைப்பட்ட புலிகளுடைய ஆக்கள் தப்பி போயிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்தின் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படாம. அதே மாதிரி இவர்களுடைய கெப்பாசிட்டி, இப்ப நீங்க நான் தான் முதல் சொன்னேன், இந்த பாதிக்கப்பட்டவர்கள் முதல் முன்னுக்கு வாங்க, பயப்படாம போராடுறதுக்கு வாங்க, பேசுறதுக்கு வாங்க, எங்களை ஆதரிக்கிறதுக்கு வாங்க. சரியா? இப்ப இங்க குரல் இல்லாமல் இருக்கிறது யார்? புலிகளால பாதிக்கப்பட்டார். இந்த புலிகள் என்று சொல்றது யார் இவர்கள் கண்டு பார்த்தா, இப்போ ஒரு ஆள் எனக்கு போட்டிருக்கார், தமிழ் மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் தமிழ் மக்கள், உன்னை கொல்லுவோம். இதுல கிடக்குது, இந்த ரிப்போர்ட்லயே சொல்லுது, புலிகளோட கெப்பாசிட்டி although it exact size at the time is not known. இவர் எவ்வளவு பேர் இவட கார்டு பேஸ் எவ்வளவு இருந்தாண்டு, at its peak it was not larger than 20,000. சரியா? Co-fighters consisted, if only fraction of that, it is final stages of the war, perhaps up to இன்னொரு 5000 கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 தான் புலிகளோட கெப்பாசிட்டி, அவர்களுடைய கார்டு, அவர் புலிகள்கிட்ட இணைஞ்சிருந்த மக்கள். இதுலயும் பலாத்காரமாக கொண்டு போனார்கள் பாதி இருக்கு. சரியா? விரும்பி போனவனு ஒரு 10-15,000 பேர் தான் இருக்கும். அப்ப இது 2012ஆம் ஆண்டு சென்சஸ் இலங்கையின் தமிழ் மக்களோட மொத்த சனத்தொகை 3.1 மில்லியன், கிட்டத்தட்ட 31 லட்சம். 31 லட்சத்தில் இந்த 25,000 எவ்வளவு? 1% கூட இல்லை, 0.8%. இந்த 0.8%க்கு நாங்கள் பயப்படணும். அதால புலிகள் தான் மக்கள் இல்லை, மக்கள் தான் புலிகளும் இல்லை. மக்கள் ஒரு காலத்தில் விரும்பி புலிகளோட போகல. மக்கள் பலாத்காரமாக கொண்டு போகப்பட்டார்கள். ஒரு 15,000 பேருக்கிட்ட அங்கால காதலிச்சவனும் களவெடுத்தவனும் இலங்கை இராணுவத்தால் பாதிக்கப்பட்டவனும் உண்மையிலே 83ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டவன், அந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அவர்கள் ஆயுதம் தூக்கினது நியாயமாக இருக்கலாம். ஆனால் மிச்சம் புலிகளால் இந்த மக்கள் தான் புலிகள் தான் மக்கள் என்றது சொல்லலாம். பச்சை போய் புலிகள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். புலிகளோட கட்டுப்பாட்டு காலத்தில் புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறவே எந்த காலத்திலையும் விட்டதில்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறணும்டா காசு கொடுக்க வேணும், அல்லது எங்களோட வீட்டில் ஒரு ஆளை புலிகளுக்கு கொடுக்கணும், பிண வச்சு தான் போக வேணும். நான் போய் திரும்பி வராட்டி எந்த வீட்டில் பிண வச்சவனை கொண்டு போயிடுவாங்க. காசு உள்ளவன் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனான், காசு இல்லாதவன் தான் துப்பாக்கிதாரியாக இங்கே போக வேண்டி வந்தது. அப்போ இப்போ இந்த போய் வெளிநாட்டில் ரெண்டு கூச்சலிடுறாங்க தானே கொஞ்சம் பேர், தாங்க தான் புலிகள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் கொல்லுவோம் முன்னே சொல்கிற இந்த பூச்சாண்டி எல்லாம் அந்த நேரத்தில் இவட தேசிய தலைவர் கூப்பிடக்கல, வா சண்டை பிடிப்போம் விட்டுட்டு ஓடினாக்கள். சரியா? விட்டுட்டு ஓடினாக்கள் தான் அங்கே நின்று கொண்டு எங்களுக்கு சண்டித்தனம் காட்டுறாக்கள். ஆகவே புலிகள் தான் மக்கள் அல்ல, மக்கள் புலிகள் அல்ல. ஒரு கொஞ்ச தரப்பினர், மிக கொஞ்ச தரப்பினர் 0.8% ஆக்கள் தான் புலிகள்ல இருந்தது. அதே மாதிரி கடைசியா உண்டு புலிகளை மக்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளல. இது புலிகள் 1989ஆம் ஆண்டு உருவாக்கின அரசியல் கட்சி, பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ், விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி. இந்த மக்கள் முன்னணியை மாத்தையா தலைமையிலையும் ஜோகி செயலாளராகவும் இருந்தவர். இந்த மக்கள் முன்னணியை ஜனநாயக கட்சியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கல. 2008ஆம் ஆண்டு இவர்கள் கிழக்கு மாகாண தேர்தலையும் போட்டியிட்டார்கள். ஒரு சீட் கூட இவர்களால் வெல்ல முடியல. பிரபாகரன் இந்த அரசியல் கட்சியை பிறகு கலைத்ததற்கு காரணமே அவர்களுக்கு விளங்கினது தங்கள்கிட்ட இருக்கிற துப்பாக்கிக்கு தான் மரியாதை இருந்ததே தவிர இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது. துப்பாக்கி இல்லாட்டிக்கு இவர்களை மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கும் அந்த துப்பாக்கியோட பயம், அந்த ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பயம் ஒன்று இருக்குது இவர்கள் மீது. ஏனென்றா இவர்கள் ஆபாச அவதூறுகளை கையில் எடுக்கிறது. இப்போ நான்
இவர்களுக்கு இவர்களுடைய இவர்கள் மனித குலத்துக்கு எதிராக நடத்திய குற்றங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழுக்கிறது, அம்மா அப்பாவை இழுக்கிறது, என்னுடைய மனைவி சகோதரங்களை இழுக்கிறது, பிள்ளைகளை இழுக்கிறது, ஆபாசப்படுத்துறது. அப்ப இந்த சைக்காலஜிக்கல் அட்டாக்கு இதுக்குத்தான் சாதாரண மக்கள் பேசாமல் பயப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே தவிர மற்றும்படி இவர்கள் அங்கே ஒன்றுமே கிழிக்க முடியாதவர்கள். இப்ப பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி தான் இவர்கள். ஆனால் இவர்களுடைய இந்த 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 பிழையான தகவல்கள் நிறுத்தப்பட வைக்கப்பட வேண்டும். ஆகவே புலிகளால, இந்த பாசிச புலிகளால பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் ஒரு அறைகூவல் விடுக்கிறோம். உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால் தர முடியும். நீங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்வோம். வாங்க, நீங்க உங்களுடைய குரல்கள் வெளியில் எழும்ப வேணும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் பேச வேணும். பேசும்போது இது நிச்சயமாக இல்லாமல் இந்த இந்த சமூகம் ஒரு ஜனநாயகப்படுத்தப்படும்.